கடைசியாக இங்கே ஒரு 50 பேர் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இறால் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸும் எனக்கு உடனடியாக வேணும். ஓகே சார். என்ன பண்றாஜ்? சார் ஒரு ஷாக் நியூஸ். கோவங்காடு ஃபாரஸ்ட்ல கட்டத்துறை அவன் கூட்டாளிகளும் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்கன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அப்போ மகா சம்பந்தப்பட்ட எந்த டீடைல்ஸும் ரிப்போர்ட்ல இல்ல சார். நம்ம பிளான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. ஃபாரஸ்ட் ஃபுல்லா மகாவை தேட சொல்லுங்க. ஓகே சார். சகுனி வேலை பார்க்குற எனக்கே சவாலா இருக்கிறவன் அந்த மகா பையன் ஒருத்தன் தானே நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற லிங்கம்? அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா இருங்களேன். குத்துனல்ல டாக்டர் அதை மருந்து போட்டு ஆத்திட்டான். எதிரி பையனா முன்னாடி நின்று மோதுவான், துரோகி பையதான் பின்னாடி குத்துவான். கட்டத்தொர ரெண்டாவதா சொன்னல அந்த வர்க்கம் அவன் வம்சத்தை கருவறுத்துட்டல. அக்கா மகா பையன் என்ன குத்திட்டு போனது கட்டதுரைய நம்ப வைக்கத்தான். எல்லாமே செட்டப். நாம ஜெயிச்சிட்டோம். கும்பாட்டக்காரிய கூப்பிடுங்களேன். கர்ணன் பையன் இருக்கான்ல, அதான் நீ. ஆனா நான் துரியோதன இல்ல. புரியல? ஆமா, எம்புட்டு பெரிய ஆளா இருந்தாலும் அடிச்சு சாச்சு போடுவேன். காசு பணத்துக்காக இல்ல, வயத்து பசிக்காவ. நம்புனவிய நம்பாதவிய எல்லாத்தையும் போட்டு தள்ளிவிடுவேன். இந்த பொழப்புல இம்புட்டு தூரம் வந்து திரும்பி பார்த்தா நீ மட்டும் தான் தெரியுற. எந்த பயிலும் செய்ய முடியாத காரியத்தை லிங்கத்துக்காக செஞ்சு முடிச்சிருக்க. அதுக்காக உனக்கு ஏதாவது செய்யணும். கேளு, என்ன வேணும்? எசைக்கு வேணும். உனக்கு நான் மட்டும்தான் தெரியுற. ஆனா உன்னை நம்பி 100 பேர் நிக்கிறோம். எனக்கு ஏதாவது செய்யணும்னா எங்க உசுர போலீஸுக்கு காவு கொடுக்கறத நிறுத்து. செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் ஒன்றும் பெருமைப்படுற மாதிரி இல்ல. இப்படித்தான் அவைகளும் சொன்ன பேச்சு கேட்காம செஞ்சாவ. முடிவு என்னாச்சு? உங்களுக்காக இல்லைனாலும் நம்பி இருக்கிற இவளுக்காகவாவது யோசிச்சு பாருங்க. பார்த்தேன், நம்புனவிய கேட்டுட்டாவ. உசுறு முக்கியமா விசுவாசம் முக்கியமானு பார்த்தா எனக்கு விசுவாசம் தான் பெருசா படுது. சரி, ஆள் அனுப்புறேன். இல்லை, சாயங்காலம் மார்க்கெட்ல போய் கலெக்ஷன் வாங்கிடு. சரிண்ணா. உன்னை பார்க்க எசைக்கு பஞ்சாதி வந்திருக்காவ. என்னவா? உன்கிட்ட பேசணும். நானும் என் புருஷனும் எப்படி ஒருத்தர் விரும்பணுமோ அதே மாதிரி மகாவும் மல்லிகாவும் விரும்புறாவ. இவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு தாலி அறுத்துரு. அதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வா போலாம். கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இப்பவும் மகா லிங்கத்தோட விசுவாசிதான். நம்மளை ஏமாத்தி கட்டதுரையும் அவன் கேங்ஸையும் மர்டர் பண்ணிட்டு நாமளும் லிங்கத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறோங்கிறத லிங்கத்துக்கிட்ட தெளிவா சொல்லி இருப்பான். லிங்கத்தை அழிக்கிறதுக்கு நாம விரிச்ச வலையில நாமளே விழுந்துட்டோம். இப்ப நாம விட்டு கொடுத்து போறதுதான் சார் நல்லது. அப்போ லிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இல்ல சார், சமாதானமா போவோம்னு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு. ஆமா சார். அதுக்கப்புறம் லிங்கத்தோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டுவோம்.
அதுல அவன் ஆடி போய் நம்ம கிட்ட என்ன வேணும்னு கேட்பான். அப்ப காவு கேட்போம், மகாவை கேட்போம். இல்ல கரெக்டா புள்ள பாத்து இடிச்சிடாத. எல்லாத்தையும் ஆள்ல வச்சிருங்க நமக்கா அண்ணே. உடைச்சிடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்களேன். சரிங்கண்ணே. புதுசா இந்த வீடு வாங்கியிருக்கேன். பிடிச்சிருக்கா? உனக்காக தான். எஸ்ஐக்கு பொண்டாட்டி எல்லாத்தையும் சொன்னா. உனக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிச்சு இந்த வீட்டில தான் வாழ வைக்க போறேன். இப்ப சந்தோஷம் தானே? இல்ல. அப்போ வேற என்ன வேணும்? எஸ்பி வேணும். எனக்காக இல்ல, உனக்காக. உன்னை கொல்ல சொல்லி கொக்கரகுளம் ஜெயிலுக்குள்ள இருந்து கட்டதுரையும் என்னையும் அனுப்பி வச்சதே எஸ்பி சண்முக பாண்டியன் தான். அவன் எனக்கு வேணும். சின்ன பையன் சொல்றதெல்லாம் கேட்காத லிங்கம். நான் சொல்றதை கேளு. எஸ்பி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காவன்னா அவைய கிட்ட பேசி தீக்கலாம். போட்டு தீக்கிற விஷயம் இல்ல. பிரச்சனை பெருசாயிரும். வேணாம். வேணும். மகா கேட்டுட்டான். எஸ்பிய போட்டதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆடி போய் கிடக்கு. அதனால கொஞ்ச நாள் வெளியேறுமா. அதுக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துருவோம். எப்படி எல்லாமோ நடத்தணும்னு நினைச்ச கல்யாணம் இப்படி நடத்த வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கணும். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன, குலசேகரப்பட்டினத்துக்கு போங்க. அங்க என் பங்காளி இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்குவான். உன்னை நம்பி வந்த புள்ள, பத்திரமா பாத்துக்க. லிங்கம், இப்ப லிங்கம் என்ன ஃபீல் பண்றவனா, மறுபடியும் அவியலுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு சுமூகமா இருக்கணும்னு நினைக்கிறவ. ஆடு மாடுகளை வெட்டுற மாதிரி பொது ஜனங்க மத்தியில போலீஸ் அதிகாரிய வெட்டி இருக்கா மகா. இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள மகாவை என்கவுண்டர் பண்ண லிங்கம் முடிவெடுக்கணும். இல்ல உங்க அத்தனை பேரையும் ஓட விட்டு சுற்றுவேன்னு லிங்கத்துக்கிட்ட போய் சொல்லு. போய் சொல்லு.
கொலை நடுங்கி போச்சு லிங்கம். வந்திருக்கிற புது ஆபீசரு மகாவை கொடுக்கலன்னா அம்புட்டு பேத்தையும் சுட்டுருவேன்னு சொல்றான். உன்னையும் சேர்த்து. ஒத்த பைய மகாவுக்காக நாமெல்லாம் சாவணுமா லிங்கம்? மகாவை கொடுத்துடலாம். இன்னொரு தடவை மகாவை கொடுத்துடலான்னு சொன்ன, இப்ப நானே அங்க வந்து உன்னையும் எஸ்பியும் சேர்த்து விட்டுவேன். நான் சொல்றத புதுசா வந்தவன்ட்ட சொல்லு. ஒரு ஆலோசனை. ஒத்த பைய மகாவை சுடணும்னு நீங்க கங்கணம் கட்டுறிய, மகாவுக்கு பதிலா 10 பயலுள்ள என்கவுண்டர்ல சுட தரேன்னு லிங்கம் சொல்றாவ. நல்லா யோசிச்சு பாருங்க. மகா பையன் ஒருத்தனை ஓட விட்டு சுட்டீங்கன்னா பேப்பர்ல ஒரு ஓரமா பிட்டு செய்தியை தான் போடுவாவ. அதே 10 பயலுள்ள தூத்துக்குடி டவுனுக்குள்ள அறக்க பறக்க அங்க இங்க செதற விட்டு சுட்டீங்கன்னா புதுசா வந்திருக்கிற எஸ்பி கரிகாலனின் அதிரடி நடவடிக்கைன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற அம்புட்டு பேப்பர்லயும் கொட்ட எழுத்துல தலைப்பு செய்தியா போட்டு அசத்தி போடுவாவ. ஐயாவையே யோசிக்கணும். இதுக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா அடுத்த கமிஷனர் ஆகிறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றியே? அன்னைக்கே என் ஒய்ஃப் சொன்னாங்க, என் ஜாதகப்படி இந்த வருஷம் கமிஷனர் ஆயிடுவேன்னு. அது லிங்கம் மூலமா நடக்க போகுது. பசங்களை எங்க சுட போறோங்கிறத ரகசியமா வச்சுக்குவோம். ஓகே? இந்த நிக்கிற பையில பாத்தியா? எம்பிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஒத்த பயப்பிள்ளைய பெத்து போட்டிருக்கேன். அது ஆத்தாவுக்கு கஞ்சி ஊத்திக்கும். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முத ஆளாச்சாவேன்னு வந்து நிக்க. இவன் வீட்டுக்கே ஒத்த ஆளு, உமக்காக சாவறது அம்புட்டு பெருமைன்னு வந்திருக்கான். 100 பயலுள்ள கொன்னு இருப்போம், ஆனா 500 பயலுள்ள வாழ வச்சிருப்போம். அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு அத்தனை பயலுகளும் உனக்காக உசுர கொடுக்கறேன்னு வந்து நிக்கிறான் வலிக்கும். ஒத்த வார்த்தை சொன்னீனா அம்புட்டு பயலுகளும் உனக்காக சாவ தயாரா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல லிங்கம், உனக்காக நான் கூட சாவறேன். எதுக்குல என்ன பாவியாக்குறீங்க? சாவ போறது நீங்க இல்ல மக்கா, நான் தான். அண்ணே நீங்க போயினா நான் ஒன்னும் அரசியல்வாதி இல்ல உங்களெல்லாம் ஏமாத்தி பழைக்கிறதுக்கு. ரவுடி சாவ கண்டு பயப்படக்கூடாது. கட்டதொரு கூட்டத்தை மகா பைய கருவறுத்துட்டு வந்தப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். என்ன கேட்டான் தெரியுமால? என்ன நம்பரை இன்னொரு எசக்கி சாவக்கூடாதுன்னு கேட்டான். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன நம்புற உங்களை போலீஸ்க்கு காவு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா மகப்பைய என்ன சாவக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்காக மகாவை விட்டுட்டு போறேன். உங்களுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லி வாழ வழிகாட்டுவான். சாமி என் கூட வா. என்ன பாக்குறிய? 10 பயல்களோட வருவேன்னு பார்த்தா லிங்கம் மட்டும் வந்திருக்காவன்னா நான் 10 உசுருன்னு சொன்னது
என் லிங்கத்தோட ஒத்த உசுரத்தான். இதை ஏன் முதவே சொல்லன்ட்டு பாக்கீங்களா? லிங்கம் சாவ போறது வெளியில தெரிஞ்சா தூத்துக்குடி மாவட்டமே எரிஞ்சு நாசமா போயிடும். சுட்டுக்கங்க, என் சிங்கத்தை சுட்டுக்கங்க. ஆனா மகாவை மட்டும் தரவே மாட்டோம். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய அதிகாரியை வெட்டிருக்கீங்க. மேலெடுத்து பிரஷர். வேற வழி இல்ல. நீங்க சொன்ன மாதிரி 10 பசங்களை கொடுங்க, இல்லன்னா மகாவை கொடுத்துருங்க. ரெண்டும் கிடைக்காது. 6 வயசுல அறுவாள் எடுத்தேன். விரட்டிதான் பழக்கம். பயந்து ஓடி பழக்கம் இல்ல. ஓட விட்டு சுடாத. கைய கட்டி நிக்கிற, நெஞ்சில சுடு. ஹலோ, இன்னும் ஷூட் பண்ணல சார். ஓகே. லிங்கம், நீங்க போலாம். எவன் போன் பண்ணா? எம்பியா, மந்திரியா? வரப்போற எலெக்ஷனுக்கு வேலை செய்ய லிங்கம் வேணும், விட்டுருன்னு சொன்னானவளா? வேண்டாம் போலீஸ். சுடு சுடு, என்ன சுட்டுக்க. உங்களுக்காக மகா சரண்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டானா? சாமி, சாமி, மகா சரண்டர் ஆக கூடாது. அவனுக்கு போன போடு. மகா செல்ல நாம தானே ஆஃப் பண்ணி வைக்க சொன்னோம். பங்காளிக்கு போன போடு. என்ன ஆச்சு சாமி? அவங்க செல்லு கிடைக்கல. கிடைக்கலன்னா நம்ம மோசஸ் நம்பருக்கு போடு. அதுவும் போல இல்லைங்க. என்ன சொல்ற சாமி? அங்க எப்பவும் சிக்னல் சரியா கிடைக்காது. நாமளே சீக்கிரம் போயிடலாம். மகா, மகா போயிடு.
ஆ